இன்னைக்கு ஒரே ஒரு எதிரி தான், ஒரே ஒரு போட்டியாளர் தான் திமுக. அதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக மேலேயே கொட்ட வேண்டாம். எல்லா விமர்சனங்களையும் திமுக மேல. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்க 5 முறை வலுவான எதிரியா நிக்கிறாங்க. 5 இன்னைக்கு. முறை ஒரே ஒரு போட்டியாக வலுவா நிக்கிறாங்க. 5 முறை ஆட்சியில இருந்திருக்கீங்க. நான் வந்து ஈவே ராமசாமி குரூப் மாதிரி வாய்க்கு வந்ததை பேசல. நான் ஒரு ஆதாரத்தை வைக்கிறேன். நீங்க கருணாநிதி அவர்களுக்கு முன்பு இருந்த தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லா கட்சியும் நான் சொல்லிட்டேன். நான் ஏதாவது பாரபட்சம் பார்த்தனா? காங்கிரஸ் சொல்றேன், கம்யூனிஸ்ட சொல்றேன், எல்லா தலைவர்களையுமே சொல்றேன். எல்லோருமே ஊழல் என்கிற ஒரு நிழல் கூட படியாதவர்களாக, ஊழலினுடைய வாடை தெரியாதவர்களாக இருந்தார்கள். தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் அரசியல் சூழ்நிலைக்கு ஊழல் என்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி அவர்கள். இது வரலாறு. நான் வரலாற்றை சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்? இதை டிஸ்பியூட் இது பண்ணணும்னா வரலாறுல உருவாக்கம், கட்டமைப்பு. இது வந்து நீங்க வந்து கட்டமைப்புனா என்ன தெரியுமா? ஆ. மாதேஷ் சட்டை போட்டதுக்கு ஈவே ராமசாமி தான் காரணம். மாதேஷ் இந்த மைக் மாட்டிருக்காருல்ல, அதுக்கு ஈவே ராமசாமி தான் காரணம். அவரு வந்து தலசி வந்து அவர் தான் சீவி விட்டாரு. இதுதான் கட்டமைப்பு. நான் வந்து ஆதாரங்களோட பேசுறேன். அப்படி இல்ல. டேட்டா கையில கொடுக்குறேன்.